ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். கொஞ்ச நாளாக நீங்கள் ஒரு வார்த்தையை உங்கள் காதில் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. அதுவும் இந்த செலிபிரிட்டிஸ்லாம் நிறைய அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை மீன் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில். அதுவும் அந்த வார்த்தை ரீசெண்ட் டைம்ஸாக தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வார்த்தை என்ன, அதோடைய பொருள் என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது அமெரிக்கன் இங்கிலீஷ், அங்கேருந்து வந்த வார்த்தை இது. அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கிரிஞ்ச் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரிஞ்ச் அப்படின்னா ரியலி எம்பாரசிங், அதாவது ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் நம்ம கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அருவருக்கத்தக்க அப்படின்னு சொல்லலாம். பல மீனிங் இருக்குது. ரொம்ப தர்ம சங்கடமாக போச்சு, அருவருப்பாக போச்சு, ரொம்ப அசிங்கமாக போச்சு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதை நம்ம கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், அதே மாதிரி பொருள் கொண்ட மற்ற வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ளஷ், வெட்கப்படும் அளவிற்கு ஆயிடுச்சு, அது ரொம்ப வெக்கமாக போச்சு. ஸ்குவம், நெளியும்படி, உடல் நெளிகிற மாதிரி முகம் சுழிக்கும்படி ஆயிடுச்சு. வின்ஸ், சினுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இந்த ஃபீலிங்கெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கிரிஞ்ச் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். பாருங்க, கிரிஞ்ச் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரிஞ்ச் காமெடி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, அதாவது ஜனங்களை தர்ம சங்கடமாக்குற மாதிரி இருக்கக்கூடிய காமெடிஸ். பார்க்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும், அதை நம்ம கேட்டோன்னா கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், அருவருக்கத்தக்கதாக இருக்கும், நம்மளை உடல் நெளியும்படி இருக்கும், முகம் சுழிக்கும்படி இருக்கும். அந்த மாதிரி காமெடியை நம்ம கிரிஞ்ச் காமெடி அப்படின்னு சொல்லலாம். அப்போ கிரிஞ்ச் அப்படின்னாக்கா உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துதல், வெறுப்படைகிற மாதிரி இருக்குதல், வெட்கப்படுற மாதிரி நிகழ்தல், இதை நம்ம கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், சைல்டு கிரிஞ்சிங் இன் டெரர். சைல்டு கிரிஞ்சிங் இன் டெரர் அப்படின்னாக்கா பயத்தில் சங்கடப்படும் ஒரு குழந்தை. டெரர் அப்படின்னா பயம், கிரிஞ்சுனா சங்கடப்படுதல். சைல்டு கிரிஞ்சிங் இன் டெரர் அப்படின்னா பயத்தில் சங்கடப்படக்கூடிய ஒரு குழந்தை. பாருங்க, ஐ கிரிஞ்ச் வென் ஐ திங்க் ஆஃப் த போயம்ஸ் ஐ ரோட் தென். இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அப்பொழுது அப்படின்னா முன்னாடி காலத்தில், பாஸ்டில் நான் எழுதிய கவிதைகளை நினைக்கும் பொழுது எனக்கு சங்கடமாக இருக்கிறது. இனிமேல் நீங்கள் சங்கடமாக இருக்குது, அருவருக்கத்தக்க மாதிரி இருக்குது, உடல் நெளியும்படி இருக்குது, முகத்தை சுழிக்கும்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பொதுவாக நம்ம எம்பாரஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப எம்பாரஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வேர்டுக்கு பதில் நீங்கள் இனிமேல் கிரிஞ்ச் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த கிரிஞ்ச் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.